உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சத்தம் போட்டு பேசுகிற மனிதர்கள், சத்தம் போடுற மனிதர்கள் தான் கவனிக்கும். ஆனால் அப்படி இல்லை. கன்னிராசிக்காரங்க அதுக்கு நேர்மார். சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் சைலண்ட்டாக இருந்தாலும் சரியாக யோசித்து ஆழமான ஒரு தேடல் இருக்கிறதால எதையும் சரியாக செய்யக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கும். எல்லாரும் சாதாரணமாக இது என்னால் முடியாதுன்னு விட்டுட்டு போகிற விஷயத்த கூட இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு எடுத்து செஞ்சு முடிக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னிராசிக்காரன்னு சொல்லலாங்க. இவங்க பெரும்பாலும் அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடிய ஒரு குணம் பார்த்திங்கன்னா இருக்கும். யாருக்காவது பிரச்சனைன்னா இவங்க அமைதியாக இருந்தாலும் உதவி செய்கிறதுல என்றைக்குமே மறுப்பு தெரிவித்ததில்லை. உண்மையாக இருப்பாங்கங்க. யாருக்காவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்கிறதா இருக்கட்டும். இந்த கன்னிராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே அதில் எந்த தயக்கமும் காட்ட மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு சமீப காலமாக வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருந்தாலும் உங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டதில்லை. ஏதாவது ஒரு வகையில் உங்களை நீங்கள் நம்பிக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆனாலுமே நிறைய பாதிப்பு கன்னிராசிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்குங்க. அதுவே உறவுகள் வழியில் தான் நிறைய பாதிப்பு. கூட பிறந்த உறவாக இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப நேசித்த உறவு உங்களுக்கு பல வகையில் மனசில் சங்கடத்தை கொடுத்துட்டு போயிருக்கும். அதுவே மன அழுத்தமாக மாறி இந்த நேரம் பழைய விஷயங்களை நீங்கள் யோசித்து பார்க்குறதாலேயே இருக்கிற நிகழ்காலத்தையும் கெடுத்துக்கிற ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவே இந்த காலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்து தான் ஆகணும். ஆரம்பத்தில் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இது சரியாக நீங்கள் நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கன்னிராசிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் கன்னிராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது வரக்கூடிய 30 நாட்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், எந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வாழ்க்கையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா உண்மையான நிலவரம் என்னென்னா, யாரெல்லாம் நம்புனீங்களோ உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்கள் உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டுக்கிறீங்க. அதாவது உங்களை விட்டுட்டு போனவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு தகுதியானவங்களும் இல்லைங்க. உங்களை குறை சொல்லக்கூடியவங்க எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு தகுதியானவங்க இல்லை. என்ன ஒன்று அதிகமாக நேசிச்சிட்டிங்க, அதனால் அதிகமாக சிந்திக்கிறீங்க. அதுதான் உங்கள் மனசில் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்ததுங்க. இதிலிருந்து வெளிவந்துட்டாலே கன்னிராசிக்கு சிறப்பாக இருக்குது. அது குடும்ப உறவாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்கள் மனசுக்கு நெருக்கமானவங்களாக இருக்கட்டுங்க. கன்னிராசி என்பவர்கள் மன ரீதியான போராட்டங்கிறது இந்த நேரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. உறவு வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்மை இந்த நேரம் கம்மி தான். நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாருமேல நம்மளால் சந்தோஷமாக வச்சுருக்க முடியாது. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம திருத்திக்கிறதுக்காக இந்த நேரம் நம்ம பிறக்கலை. சின்ன சின்ன தப்பு வாழ்க்கையில் நடக்கிறது தான். ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கிட்டு இந்த நேரம் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடியவங்க இருந்து ஒரு அடி நீங்கள் தள்ளி நிற்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக யோசிக்கிறீங்க. ஓவர் திங்கிங் அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் நீங்கள் இந்த விஷயத்தில் கன்னிராசி என்பவர்கள் கவனம் கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. வேலை தொழில் ஒரு கண்டகசனி காலமாக இருந்தால் கூட வேலை தொழில் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் எந்த பாதிப்புமே இல்லை. ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. பழைய வேலை எல்லாமே பாதியில் நின்று இருக்கக்கூடிய வேலை எல்லாமே இந்த நேரம் நீங்கள் மறுபடியும் தொடங்கலாம். என்ன வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் சிறப்பாக செயல்படக்கூடியங்க. வருமானம் எல்லாமே இந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்குது. பழைய வருமானம் பழைய பாக்கி எல்லாமே திரும்ப வரத்துக்கான நேரம் பார்த்திங்கன்னா இந்த நேரம் தான். செலவு கூட இந்த நேரம் கம்மி தாங்க. முன்னாடி மாதத்தை விட இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அவ்வளோக்கா செலவில்லை. ஒரு கையில் இருப்பு பண இருப்பு எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்காக நிறைய விஷயம் செய்ய போகிறீங்க. குழந்தைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே நீங்கள் தனி கவனம் செலுத்த போகிறீங்க. உங்கள் குழந்தைகளுக்காக இனி நீங்கள் எடுக்கிற முயற்சி கன்னி ராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. மன அழுத்தம் தான் கொஞ்சம் நேரம் கொடுக்கும். தேவையில்லாத சிந்தனை, சின்ன சின்ன விஷயம் எல்லாமே பெருசாக நினைக்கிற மாதிரி, இல்லாத ஒரு விஷயத்த இல்லாத ஒரு கற்பனையான கவலையை கொஞ்சம் வளர்த்துக்குவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல எல்லாமே வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் கருத்து வேறுபாடு வருங்க. மேல் அதிகாரிகள் வழியில் கூட வேலை பார்க்கக்கூடிய வழியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுங்கிறது ஒரு நீங்கள் நல்லதுக்குன்னு தான் போவீங்க. நீங்கள் நல்லதுக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் அதுதான் உங்களுக்கு பாதிப்பு தரும். ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்கிற தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. எடுக்கிற முடிவு இல்லாமல் இந்த நேரம் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி ராசிக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா, ஏன்னா சரியாக மன அழுத்தம் இருக்கிறதால சரியாக தூங்க மாட்டீங்க. தூக்க சம்மந்தப்பட்ட குறைபாடு கொஞ்சம் இருக்கும். அதாவது
நீங்கள் தூங்கினா கூட இந்த கனவு சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா மன அழுத்தம் காரணமாக சரியாக தூங்க மாட்டீங்க. இதனால் உடல் ஆரோக்கியம் கெடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. உடல் கலப்படைஞ்சு போகும், சோர்வடைஞ்சு போகும். அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. போதாக்குறைக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கன்னி ராசிக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. வேலை இல்லாமல் இந்த நேரம் உங்கள் திறமை சிறப்பாக இருக்கிறதால வேலையில் எந்த பாதிப்புமே இல்லை. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் தான், இதை மட்டும் சரி செஞ்சிட்டிங்கன்னா கன்னி ராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. இந்த வேலை மாத்திரத்தை பற்றி யோசிக்கக்கூடியவங்க இந்த நேரம் குழப்பம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வேலை செய்யலாமா, வேறு வேலைக்கு போகலாமா, நிறைய வாய்ப்பு கன்னி ராசிக்கு இந்த நேரம் காத்திருக்குதுங்க. அதனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமான்னு யோசிப்பீங்க. ஆனால் இதுலேயும் வேலை செய்ய முடியாமல் வேறு வேலைக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பத்தை இந்த நேரம் கன்னி ராசிக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். ஆனால் நீங்கள் இந்த நேரம் எதை செஞ்சாலும் சிறப்பு தான். முன்னேற்றத்தில் எந்த தடையுமே இல்லை. இருக்கிற வேலையில் தொடர்ந்து கொஞ்சம் அதிகப்படியான கவனம் கொடுத்தாலும் சரி, நீங்கள் வேறு வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சரி, இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. கொஞ்சம் எங்கே போனாலும் ப்ரெஷர் இருக்குங்க. புதுசாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் வேலையில் சேர்ந்தாலும் கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும். இருக்கிற வேலையிலையும் உங்களுக்கு இந்த நேரம் ப்ரெஷராக தான் இருக்கும். அதனால் இந்த நேரம் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு ஜாப் தேடுறீங்கன்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரம், தொழில் எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தான். வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று, இந்த கூட்டு தொழில் செய்கிறீங்கல்ல அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கருத்து வேறுபாடெல்லாம் வரும். நீங்கள் எடுக்கிற முடிவு அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு ஒத்து வராது. அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. பெருசாக ஒரு முதலீடு போட்டு ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா இந்த மாதம் செய்கிறது வேண்டாம். ஏன்னா லாபம் அவ்வளோக்கா இருக்காது. கொஞ்சம் மெதுவான வளர்ச்சி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நஷ்டத்தை தவிர்க்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும். ஆனால் இருக்கிற தொழிலில், இருக்கிற வியாபாரத்தில் தினசரி சந்தை நிலவரங்கள் எல்லாமே கவனிச்சுட்டு வந்தீங்கன்னாவே சிறப்பாக இருக்குது. வாடிக்கையாளர் வழியில் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். பணம் வருமானம் உண்டு, ஆனால் சின்ன சின்ன செலவு இந்த நேரம் இருக்கும். குறிப்பாக எந்த மாதிரியான செலவு இருக்கணும்னா, குடும்ப வழியில் செலவு, இல்லைன்னா வீடு சம்மந்தப்பட்ட செலவு, இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டல், அதாவது இந்த மருத்துவ செலவுங்கிறது கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை, வாங்கின கடனை நல்லபடியாக கட்டிட்டா போதுங்க, எனக்கு வேறு எதுவும் வேணாம்னு நினைக்கக்கூடங்க இருப்பீங்க. அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சேமிக்க முடியாதுங்க இந்த நேரம். வருமானம் ஒரு பக்கம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருக்கும். அதனால் பண வருமானத்தில், பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. முக்கியமாக உடல்நலம், மனநலத்தில் கவனமாக இருக்கணும். மனசு சரியாக இருந்துட்டாலே எல்லாமே சரி பண்ண முடியும் உங்களால். மனசு தான் சமீப காலமாக இல்லை. பழைய நினைவுகளை நினச்சி பார்க்குறதும், விட்டுட்டு போன உறவுகளை நினச்சி குழம்புறதும் இந்த நேரம் பாதிப்பு அதிகம்தான். மன ரீதியான போராட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்பத்துலேயுமே அப்படி தாங்க. குடும்ப வாழ்க்கையில் எடுத்திங்கன்னா கருத்து வேறுபாடு வராமலாம் இருக்காது. ஆனால் பெருசாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு வந்தீங்கனாலே சிறப்பாக இருக்குது. ஏன்னா இந்த நேரம் அதிகமாக யோசிப்பீங்க. எதிர்காலத்தை பற்றி கவலை, குடும்பத்தையும் ஒரு பக்கம் பார்க்கணும். தனியாக விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் மனசுக்கு இருக்குது. அதுதான் நிறைய பாதிப்பு உங்களுக்கு இந்த நேரம் கொடுத்துருதுன்னு சொல்லலாங்க. ஆனால் வாழ்க்கை துணை வர்றப்ப உங்களுக்கு இந்த நேரம் நிறைய மாற்றம் காத்திருக்குதுங்க. வாழ்க்கை துணை வழியில் சின்ன சின்ன மனக்கசப்பு ஒரு இயல்பானது தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கன்னிராசிக்கு. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டாலே, ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிட்டாலே இந்த நேரம் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா சில நேரம் நீங்களும் கடுமையாக பேசுவீங்க, உங்கள் வாழ்க்கை துணையும் கடுமையாக பேசுவாங்க. அந்த பேச்சு தான் உங்களுக்கு பாதிப்பு. கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருங்க. சின்ன சின்ன தப்பு பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது. அதிகமாக யோசிக்கிறது வேண்டாம். ஏன்னா புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. குழந்தைகள் வழியில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு தெம்பை தரும். சில நேரம் என்னென்னா குழந்தைகிட்ட அதிகப்படியான எதிர்பார்ப்பு வைப்பீங்க. சின்ன சின்ன தப்பாக இருந்தால் கூட அதிகப்படியான கண்டிஷனுங்கிறது போடுவீங்க. கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. கொஞ்சம் சுதந்திரத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறது நல்லது தான். அதே மாதிரி அவங்களுடைய நடவடிக்கையில் கவனிக்கிறது நல்லது. அதிக கட்டுப்பாடு வேண்டாம், அதிக சுதந்திரமும் வேண்டாம். கொஞ்சம் இந்த நேரம் அன்பை கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே பாராட்டுங்க. ஆனால் கவனத்தில் எடுத்துக்கோங்க. மற்றபடி உங்கள் குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டால் எந்த பாதிப்பும் இல்லை. மொத்தமாகவே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் பொறுப்பு அதிகம்தான். சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சரியாக நடந்துக்கணும்னு நினைப்பீங்க. குழந்தைங்ககிட்டே அப்படி தான். கொஞ்சம் என்னென்னா குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரினா ஒரு பொருள் எடுத்தால் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கணும், வீடு எப்பயுமே சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. இந்த சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு தரும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான டென்ஷன் இது தான். அதனால் இந்த வழியில் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிட்டு வந்தாலே உங்கள் நிலைமை சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் பேசுகிறதுக்கு முன்னாடி எங்கே போனாலும் இந்த நேரம் யோசித்து தான் பேசணும்.
மற்றபடி பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் வருமானத்துல எல்லாம் பாதிப்பு இல்லை. வருமானம் உண்டு, ஆனால் செலவும் கொஞ்சம் உண்டு, கொஞ்சம் சேமிக்க முடியாது. நட்சத்திர ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்மந்தமாக கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்குங்க. வேலையில் கவனம் கொடுக்கணும். குடும்பத்துலேயும் நிறைய பொறுப்பு தான், ஆனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை வியாபாரம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் மனக்குழப்பம் கொஞ்சம் கொடுக்குங்க. பண வரவில் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, உழைப்பு அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே அந்த நேரம் செலவு கொஞ்சம் அதிகம், வியாபாரம் தொழிலெல்லாம் கவனம் கொடுக்கணும். ஆனால் முன்னேற்றத்தில் எந்த தடையுமே இல்லை. கொஞ்சம் உறவுகள் வகையில் குடும்பத்தில் புரிஞ்சுக்கிற தன்மை கம்மி, அதனால் அதை கொஞ்சம் சரி செஞ்சுக்க பாருங்கள். இந்த நேரம் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்றவர்கள் நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சுக்க பாருங்கள். வெள்ளிக்கிழமை நாட்களில் லட்சுமி தேவி வழிபாடு செஞ்சுக்கிறதும், எந்த வேலை தொடங்குறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி மனசுங்கிறது குழப்பத்தில் இருக்குதுல்ல, அமைதி இல்லையில, அது கிடைக்கணும்னா சந்திரனுடைய வழிபாடு, திங்கட்கிழமை நாட்களில் சந்திரனை பார்த்து தியானம் செய்கிறது, இல்லைன்னா ஒரு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலனை தருங்க. இந்த பால், அரிசி மாதிரி இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்க பாருங்கள். கன்னிராசிக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை. எதுவாக இருந்தாலும் உங்களால் மாற்றிக்க முடியும். மனசு ஒன்றை மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டா போதும். கன்னிராசிக்கு இந்த நேரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.